ஹாய் குட்டீஸ். அன்னப்பறவைனாலே அழகு தானே? வாங்க நம்ம இன்னைக்கு ஒரு அழகான அன்னப்பறவையை செய்யலாம். இது செய்யறதுக்கு நமக்கு ஒரு பேப்பர் கப், ஒரு கோலி குண்டு, கத்தரிக்கோல், பென்சில், அதோட கொஞ்சம் பசையும் தேவை. பேப்பர் கப்பை எடுத்து வட்டமா இருக்கிற அடிப்பக்கத்தை வெட்டி எடுத்துக்குவோம். மேல தடிமனா இருக்கிற முனையையும் வெட்டிடலாம். இப்போ இது ஒரு உருளை போல இருக்கு. இப்போ இத தட்டையாக்குங்க. கீழே ஒண்ணு, மேல ஒண்ணுன்னு 2 அடுக்கு இருக்கு. பென்சிலை வச்சு அன்னப்பறவைய வரையலாம். இது கண்ணு, இது மூக்கு, இது ரெக்கைங்க. இதுக்கு கலர் அடிச்சு இன்னும் அழகாக்கிக்கலாம். கண்ணும் வரைஞ்சுக்கலாம். இப்போ வரைஞ்சிருக்கிற கோட்டு மேலேயே 2 அடுக்குகளையும் வெட்டி அன்னத்தோட வடிவத்தை உருவாக்கலாம். ரெக்கைகளை வெட்டியாச்சு. இப்போ 2 அடுக்குகளோட அழகான அன்னப்பறவை செஞ்சாச்சு. இப்போ கீழ்பக்கமா கொஞ்சமா வெட்டி ஒரு குழி மாதிரி உள்பக்கம் தள்ளி வச்சுக்குவோம். இந்த குழியில தான் நம்ம கோலி குண்டை வைக்க போறோம். கழுத்து, மூக்கு பக்கத்துல கொஞ்சம் பசைய தடவி 2 அடுக்கையும் சேர்த்து ஒட்டிக்குவோம். கீழே உருவாகி இருக்கிற குழி ரொம்ப முக்கியம். இந்த குழியில தான் கோலி குண்டை பொருத்தணும். இப்ப பாருங்க, அன்னப்பறவை நகர ஆரம்பிக்குது. ஒரு தட்டுல இத வச்சு தட்டை லேசா ஆட்டுனீங்கன்னா அன்னம் அங்கேயும் இங்கேயும் வளைஞ்சு வளைஞ்சு ஓட ஆரம்பிக்கும். இந்த கோலி குண்டு தான் அன்னப்பறவைய அங்கேயும் இங்கேயும் ஓட வைக்குது. அழகான நகரும் அன்னப்பறவை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? நீங்களும் செஞ்சு விளையாடுங்க குட்டீஸ். இதுக்கு என்ன காரணம்னு பார்க்கலாம். அடிப்படை தத்துவம் நடுநிலை சமநிலை. ஒரு பொருள் நகர்த்தப்படும் போது ஈர்ப்பு மையத்தின் உயரத்தில் மாற்றமில்லாமல் இடத்தை மாற்றிக்கொள்வது நடுநிலை சமநிலை எனப்படும்.